சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் இந்த எபிசோட் முடியும் பொழுது ஒரு பக்தருடைய பேரை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதாவது நவீன் தேசாய் அப்படின்ற பக்தருக்கு என்ன ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த எபிசோடில் அந்த பக்தர், அதாவது நவீன் தேசாய் அப்படின்ற பக்தருக்கு நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் சாய் சச்சரித்தால இல்லாத ஒரு சம்பவம். பாபாவோடைய மகா சமாதிக்கு அப்புறம் நிகழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு லீலை. இந்த லீலை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத முதல்ல நான் சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் இந்த செய்வினை, சூனியம், பில்லி, ஏவல், அதனால ஏற்படுற கஷ்டங்கள் இதெல்லாம் நினச்சி பல பக்தர்கள் பயந்து போய் இன்னைக்கு உட்கார்ந்துருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நான் கேள்விப்பட்ட விஷயங்களை நான் சொல்கிறேன். செய்வினை வச்சதுனால குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை, செய்வினை வச்சதுனால அவங்க ஒரு பைத்தியம் மாதிரி சுற்றிட்டே இருக்காங்க, அதே மாதிரி இந்த பில்லி, ஏவல், வீட்டுக்குள்ள என்னமோ அமானுஷ்யமாக நடக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த செய்வினை, பில்லி, ஏவல் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் பொய் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் இதுலேருந்து நம்மளால விடுபட முடியுமா அப்படின்னா தாராளமாக வெளியில் வரலாம். இதுக்கு உண்மையாகவே நம்ம பயப்படணுமா அப்படின்னு கேட்டால், குரு பக்தி, கடவுள் பக்தி இல்லாதவங்க இதை நினச்சி கண்டிப்பாக பயப்படணும். ஏன்னா இது உயிர் பிரியற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஆனால் குரு பக்தி, கடவுள் பக்தி இருக்கிற பக்தர்களுக்கு இந்த செய்வினை, சூனியம், பில்லி, ஏவல் இதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே வேண்டாம். அதற்கான காரணம் என்ன? குரு அப்படிங்கிறவர், கடவுள் அப்படின்றவர் நம்மளுக்கு ஒரு பெரிய கவச்சம், நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். அப்போ அந்த குரு இருக்கும் பொழுது அந்த குருவை தாண்டி நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருமா அப்படின்னா நிச்சயமாக வராது. அந்த குரு மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கையும் பக்தியோடு இருந்தால் இதெல்லாம் நினைச்சு நம்ம பயப்படவே வேண்டாம். நம்மளை காப்பாத்துறதுக்கு கடவுள் எந்த ரூபத்துல வேணாலும் வருவார் அப்படின்றத எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான லீலை தான் நவீன் தேசாய் அப்படின்றவருக்கு நடந்த ஒரு சம்பவம். ரொம்ப ஒரு அழகான ஒரு சம்பவம். இப்போ முதல்ல இந்த நவீன் தேசாய்க்கு எப்போ இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னா 1967 வருடம், அதாவது 1967 நடந்த ஒரு லீலை. நவீன் தேசாய்க்கு முதல்ல ஷிரடிக்கு போகணும், பாபாவை போய் பார்க்கணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு ஆசை. அதில் அவருடைய வீட்டில் இருக்கும் பொழுதே பாபாவுடைய பல பல கனவுகள் அவருக்கு வரும். அந்த மாதிரி ஒரு கனவு அவருக்கு வந்தது. என்ன கனவு அப்படின்னா, அவரை பாபா ஷிரடிக்கு அழைக்கிறாராம். நீ ஷிரடிக்கு வா அப்படின்னு சொல்லி இவரும் கனவுலேயே ஷிரடிக்கு போறார். ஷிரடிக்கு போன உடனே பாபா சொன்னாராம், வா என் சமாதி கிட்ட வா அப்படின்னு பாபா கூப்பிடுறார். அப்போ இவரும் பாபாவோட சமாதி கிட்ட போறார். சமாதி கிட்ட போன உடனே பாபா அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு தெய்வம். அந்த மகானை பற்றி அவருடைய எளிமையான அந்த எளிமை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த மாதிரி மகான்கள். அப்போ பாபா என்ன பண்றார், ஒரு பக்தன் மேல எவ்வளவு ஆசை அப்படின்னு பாருங்களேன் பாபாக்கு. அந்த பக்தன், அதாவது நவீன் தேசாய் சமாதி கிட்ட வந்த உடனே பாபா நவீன் அவருடைய நெத்தியில திலகம் வச்சு விட்டாராம். திலக்கத்தை வச்சு விட்டு நீ போ அப்படின்னு சொல்றார். இவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். பாபா வான்னு கூப்பிட்டார், ஷிரடிக்கு போய் சமாதி கிட்ட வான்னு கூப்பிட்டார். அது மட்டும் இல்லாம அவருடைய கரங்கள்லேருந்தே நம்மளுக்கு திலகம் வச்சு விட்டுருக்காரே, அவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பாக்கியசாலி அப்படின்னு நினைச்சு அந்த ஷிரடியிலேருந்து அந்த சமாதி கிட்டேந்து இறங்கி அப்படியே கிளம்புறார். மறுபடியும் பாபா கூப்பிட்றாராம், நவீன் இங்கே வா அப்படின்னு. மறுபடியும் 2வது முறை போறார். போனா பாபா 300 ரூபாய், அதாவது 300 சில்வர் காயின்ஸ், வெள்ளி நாணயங்களை ஒரு துணியில் அப்படியே 300 நாணயங்கள் அப்படியே பாபா போடுறாராம். போட்டு அதை மூட்டை கட்டி மறுபடியும் நவீன் தேசாய் கிட்ட கொடுக்குறார். இதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு நவீன் கிட்ட கொடுக்குறாராம். இது 2வது முறை. அதை வாங்கிட்டு இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்னு பாபா சொல்ல, மறுபடியும் நவீன் என்ன பண்ணுறார், சமாதி கிட்டேந்து இறங்கி நேராக தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புறார்.
அந்த கோவில், அதாவது ஷிரடியை தாண்டக்கூட இல்லை, அதாவது சமாதி கிட்டே இறங்கி வந்து கொஞ்ச தூரம் தான் நடக்கிறார். மறுபடியும் பாபா அழைக்கிறார். என்ன சொல்றார் பாபா? நவீன் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறார். மறுபடியும் நவீன் பாபா கிட்ட போறார். சமாதி கிட்ட வா அப்படின்னு பாபா சொல்றார். மறுபடியும் நவீன் சமாதி கிட்ட போன உடனே பாபா என்ன பண்ணாரா, ஒரு சின்ன ஒரு கட்டோரி, ஒரு குட்டி ஒரு பாத்திரம் மாதிரி, அந்த பாத்திரத்திலேருந்து வெள்ளம் எடுத்தாராம் பாபா. வெள்ளத்தை எடுத்து நவீனோட வாயில இந்த வெள்ளத்தை போட்டு இப்ப நீ கிளம்பலாம் அப்படின்னு பாபா நவீன் தேசாய் கிட்ட சொல்றார். நீங்க பாருங்க, இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. முதல்ல ஒரு கனவுல வான்னு சொல்றார், வந்த உடனே சமாதி கிட்ட வான்னு சொல்றார், அடுத்தது திலகத்தை வச்சு விடுறார், அடுத்தது நாணயங்களை கொடுக்கிறார், அடுத்தது அந்த வெள்ளத்தை வாயில போடுறார் பாபா. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது. நவீன் தேசாய் கிளம்புறார். கிளம்பினதுக்கு அப்புறம் வெளியில வரார். அப்பதான் கனவு கலையிறது. அப்ப திரும்பி பார்க்கிறார், நம்ம எங்க இருக்கோம்? இவ்வளவு அழகான ஒரு கனவு வந்ததே, பாபா வெள்ளி நாணயங்கள் கொடுத்தாரே, பாபாவோடைய அந்த பொற்கரங்களால நமக்கு திலகத்தை வச்சு விட்டாரே, பாபா என்னோட வாயில வெள்ளத்தை கொடுத்தாரே, நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நவீன் யோசிக்க, கடைசியில உண்மையாக இல்லை, கனவு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனடியாக ஷிரடிக்கு கிளம்பணும் அப்படின்னு மனசுல அவ்வளவு ஏக்கம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாபாவை போய் பார்க்காம இருப்போமா? அதே மாதிரிதான் நவீன் தேசாய் நேரா கிளம்புறார். அதே வருடம், அதாவது 1967 இந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் கிளம்பி ஷிரடிக்கு போறார். ஷிரடிக்கு போன உடனே அப்பெல்லாம் இந்த குருஸ்தான் கிட்ட இந்த தங்கறதுக்கான இடம் கிடைக்கும். அந்த மாதிரி நவீன் தேசாய்க்கும் ஒரு இடம் கிடைக்கிறது. அந்த இடத்துல தங்குறார். போய் பாபாவை தரிசனம் பண்றார். அவருக்கு பரம சந்தோஷம். ஆனா கனவுல வந்ததெல்லாம் நிஜத்தில் நடந்துதா அப்படின்னா இல்லை. கனவுல மட்டும் பாபா திலகம் வச்சு விட்டார், 300 நாணயங்கள் கொடுத்தார், வெல்லம் கொடுத்தார். ஆனா நேர்ல என்ன பண்ணார்? பாபா வந்து எந்த விதமான இந்த கனவுல வந்த எந்த செயல்களும் அங்க நடக்கவே இல்லை. அப்போ நவீன் தேசாய்க்கு மனசுல ஒரு குழப்பம். நம்ம எல்லாருக்கும் என்ன குழப்பம் இருக்குமோ அதே குழப்பம்தான் அவருக்கு அப்போ இருந்தது. அது என்ன குழப்பம் அப்படின்னா, நவீன் பாபா கிட்ட சொல்றார், பாபா கண்டிப்பாக நீங்க உத்தரவிடல அப்படின்னா ஒரு பக்தனால் ஷிரடிக்கு கண்டிப்பாக வர முடியாது. அப்போ பாபா ஆசைப்பட்டா மட்டுமே ஷிரடிக்கு வர முடியும். அப்ப எனக்கு தெரியும், என்னோட பாபா நான் ஷிரடிக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கார், அதனால நான் வந்துட்டேன். ஆனா இவ்வளவு ஒரு அழகான ஒரு கனவு கொடுத்த பாபா நிச்சயமாக என்ன ஒரு செல்ல பக்தனா, ஒரு செல்ல குழந்தையா, ஆத்மார்த்தமான பக்தியோட ஒரு பக்தன் இருக்கான் அப்படின்னு ஏத்துண்டா மட்டுமே பாபா இந்த மாதிரியெல்லாம் ஒரு கனவு கொடுப்பார். உண்மையாகவே நீங்க வந்து என்ன இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பக்தனாக ஏத்துண்டா, உங்களோட செல்ல குழந்தையாக நீங்க என்னை ஏத்துன்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிச்சயமாக எனக்கு என்னோட பாபா ஒரு லீலை நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு இந்த நவீன் தேசாய் ஷிரடியில இருந்து வேண்டார். கனவுல கொடுத்த பாபா நிச்சயமா நேர்லயும் அதே லீலை நிகழ்த்துவார். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அது ஒரு ஆசை. கனவுல என்ன நடக்கிறதோ அது நேர்லயும் நடக்கணும். கனவுல பாபா நம்மளுக்கு உதவி கொடுக்குறாருன்னா நேர்லயும் நடக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அந்த ஆசை தப்பே கிடையாது. ஆனா அவங்களுடைய கர்மாக்கு ஏற்பட்ட மாதிரிதான் கனவுகள் வருது, நிஜமாவும் நடக்கிறது. ஆனா அந்த ஷிரடியில நவீன் தேசாய் ஆசைப்பட்ட மாதிரி, அவருடைய கனவுல வந்த மாதிரி உண்மையாவே பாபா அந்த லீலை நிகழ்த்தினாரா, இல்ல எந்த விதமான லீலைகளும் நடக்கலையா? நவீன் சந்தோஷப்பட்டாரா, சோகமாக இருந்தாரா? ஷிரடியில ஒரு சம்பவம் நடந்தது. ஆனா நவீன் ஆசைப்பட்ட மாதிரி நடந்துதா இல்லையா, அந்த இடத்துல பாபாவை அவர் உணர்ந்தாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.